அக்னி அறக்கட்டளையின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று வருகை தந்திருக்கும் உயர் திரு கார்த்திக் சார் அவர்களையும் பொறுப்பு சட்டம் ஒழுங்கு பதவியேற்றுள்ளேன். அது நமது டிரைவர் சமுதாயத்தில் நடைபெறும் சட்ட பிரச்சனைகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த அறக்கட்டளைக்கு எடுத்துரைத்து அதன் மூலம் நான் தீர்வு காண வைப்பேன் என்று உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். அதுபோல இவ்வளவில் இருக்கும் அனைத்து வாகன ஓட்டுநர்களும் இந்த அறக்கட்டளையில் இணைந்து தங்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் நடைபெறவிருக்கின்ற நல்ல பல விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நடைமுறை கொண்டு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக அக்னி அறக்கட்டளையின் செயற்குழு தலைவர் சோபன் பாபு அவர்களை பேச அழைக்கின்றேன். ஓகேவா? அனைத்து நல்லுள்ளங்களுக்கு ஒரு வணக்கம். இனிய நண்பர்களே, இந்த நண்பர்களேன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நட்பு இல்லையா? நட்புக்கு அர்த்தம் என்ன? எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத, ஒரு சுயநலம் இல்லாத ஒரு உறவு. இந்த உறவு சகல உறவுல கிடைக்குமா? மாமா மச்சான் இல்ல கிடைக்காது. இந்த நட்புக்கு ஒரு அர்த்தம் உண்டு, அது மாதிரி இணைப்புக்கு ஒரு அர்த்தம் உண்டு, இந்த டிரைவர் தொழிலுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஏன் நான் சொல்றேன்னா, இந்த டிரைவர் சமுதாயங்கள் சாதாரண விஷயம் இல்லை. நாமளே நம்மளை தாழ்த்திக்கிறோம். எதனால தாழ்த்திக்கிறோம்னா, அங்க போனா நம்ம படிக்கல, இங்க போனா நம்மளுக்கு கொஞ்சம் குறைவு, நம்ம கிராமத்தில் வந்திருக்கிறோம், நம்ம இன்னொரு சிட்டி லெவல் போகல, நம்ம ஒரு அதிகாரி பார்த்தா பயம். இதெல்லாம் எதனால வருதுன்னா நம்மளோட அறியாமை. இந்த அறியாமை எதனால வருது? நம்ம தொழில் பத்தி நமக்கு தெரியல. அதாவது ஒரு விவசாயி விவசாயது யாரு? டிரைவர். ஒரு ஐடி கம்பெனில பெரிய லெவல்ல கோடி கோடியா வச்சுட்டு ஒரு முதலாளி கொண்டு இருந்தாலும் அங்க வரக்கூடிய வேலை செய்யறதுல கூட்டு வருது யாரு? டிரைவர். ஒரு ஹாஸ்பிட்டல் என்னதான் எம்பிபிஎஸ் பாஸ் டாக்டரா இருந்தாலும் அவனை நோயாளி கொண்டு போய் சேர்த்து காப்பாத்துது யாரு? டிரைவர். சரிங்களா? அதே மாதிரி பெரிய பெரிய கம்பெனி இல்ல, ஃபவுண்டரி இல்ல, அவன் ஹெச்ஆர் இருக்கட்டும், எம்டிஆர் இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், ஒரு பொருளை கொண்டு போய் உள்ள கொடுத்தா தான் உள்ள 1000 பேருக்கு வேலை. அந்த 1000 பேருக்கு ஒரு வேலை முடிச்சு திருப்பி அந்த பொருள் கொண்டு போய் எங்க சேர்க்கணுமோ சேர்த்தாதான் அந்த கம்பெனிக்கே காசு. அந்த காசு அந்த 1000 பேருக்கு போய் சம்பளம். ஆனா இதெல்லாம் யாரு காரணம்? முதலிகளுக்கு யாரு? டிரைவருக்கு. இந்த டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லி டிரைவர்ஸ் சொல்றாங்க. சிம்பிள் ஒன்று சொல்றேன். பிரிட்டிஷ் காலத்துல பெரிய அதிகாரியா இருக்கிறவங்களுக்கு சார் அப்படி ஒரு பட்டத்தை கொடுப்பாங்க. எதுக்காக கொடுக்குறாங்கன்னா மிகப்பெரிய மரியாதைக்குரிய விஷயம். அது ஒரு வார்த்தைங்கிறது வடிவேல் படத்துல கூட கேட்பானே, இவனுக்கு என்ன வேண்டும் புலிகேசிங்கிறதுக்கு சொல்லுவானே, எனக்கு சார் படத்தை புரியும்பான்ல. அந்த அளவுக்கு சாருங்கிறது பெரிய பட்டமா இருந்தது. காலப்போக்கில் அதுக்கு ஒரு மரியாதையே எல்லாம் போச்சு. அதே மாதிரிதான் நமக்கு நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும், நம் தொழில் என்னமா தொழில். நம்ம கண் விழிச்சு ஓட்டுறதுனால பல பேர் உயிர் படைக்கிறாங்க, பல பேர் அது உணவே அது முதல் கடவுள். சகல உயிருக்கும் உணவு தான் முதல் கடவுள். அந்த உணவுக்காகவும் தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் நம்ம அறியாமலேயே பொது சேவை செஞ்சுதான் இருக்கிறோம். பொது சேவை செய்யாமல் இல்லை, நம்ம தேவைக்கும் உள்ளேயும் ஒரு பொது சேவை இருக்கு. ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கட்டுமே, ஒரு பஸ் டிரைவரா இருக்கும், ஒரு பயணம் போறாங்க, ஒரு காலைல ஏஞ்சி ட்ரெயின்ல போறாங்க, இல்ல பஸ்ல ஏஞ்சி திருப்பூர்ல இருந்து கோயம்புத்தூர் போறாங்கன்னா அவன் 1 மணி நேரம் தூங்குவான். யார் நம்பி தூங்குறான்? நம்ம நம்பிதான் தூங்குறான். நம்ம தூங்குனா டோட்டலா முடிஞ்சு போயிடும். உண்மைதானுங்க? அதாவது இது எப்படி சொல்ல வரேன்னா, நம்மளோட தூங்கினாலும் ஒரு இடத்துல போனா ஒரு படிச்சதுக்கான மதிப்பு கிடைக்குன்னா ஒரு தொழிலாளிக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது? ஏன்னா நாமே அதை தாழ்த்திக்கிறோம். நமக்கு தேவைங்கிறது மத்தவன்கிட்ட போய் மத்தவன் நம்பி போய் நின்றணும். இல்லைன்னா பல விஷயங்கள் பல பேர் ஏமாந்துருப்பாங்க. சரிங்களா? தான் பிள்ளைக்காகவும் தான் குடும்பத்துக்காகவும் தாய் தந்தைக்காகவும் பல பேர் கையேந்து இருக்கிறாங்க. முடிஞ்சா கடன்கார வருவான்னு பதத்துல இருக்கிறாங்க. கடன் வாங்கி டியூ கட்ட முடியாம கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் உணர்ச்சி பூர்வமா பார்த்தோம்னா உழைச்சாலும் அவனுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு பாதுகாப்போ சேவிங்கோ